தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள ஓபிஎஸ் அலையால் அதிமுக தலைவர்கள் பீதி. நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பழம் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டார். குறிப்பாக ஓ. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அவ்வளவு ஆதரவு இருக்காது என திமுக, அதிமுக என இரண்டு கட்சிகளுமே நினைத்தது. குறிப்பாக அஇஅதிமுக சார்பில் ஓபிஎஸ்ஐ ஓரங்கட்ட ஓ. பன்னீர்செல்வம் என பெயர் கொண்ட 5 அல்லது 6 வேட்பாளர்கள் களத்தில் இறக்கிவிடப்பட்டனர். இருந்தபோதிலும் கணிசமான கூட்டம் ஓபிஎஸ்ஐ நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்றும் கட்சியில் தலைமை பதவியில் இருந்தவர் தங்கள் தொகுதியில் போட்டியிட்டால் தங்களுக்கு பெருமை என்றும் பலர் நினைத்தனர். எனவே ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பல கூட்டங்கள் கூடியது. இது தென் மாவட்டங்களில் உள்ள அதிமுக முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார், ராஜன் செல்லப்பா, திண்டுக்கல் சீனிவாசன், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் என அனைவருக்கும் அதிர்ச்சியில் ஏற்படுத்தியது. பல்வேறு முயற்சிகளை அஇஅதிமுக சார்பில் ஓபிஎஸ் அணிக்கு கூட்டம் சேருவதை தடுக்க எடுக்கப்பட்டது. இருந்தபோதிலும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக கூடுகின்ற கூட்டம் குறைந்த பாடில்லை. எனவே அஇஅதிமுக இந்த நிலையில் சென்று கொண்டிருந்தால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்லாமல் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் ஓபிஎஸ் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் வாக்குகளை பிரிப்பார் என கணக்கு போடுகின்றனர். எனவே இந்த தலைவலியை சமாளிக்க அஇஅதிமுக பெரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், எனவே சசிகலாவுடன் சென்று பயணிப்பது சரியாக இருக்கும் எனவும் எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.